இப்ப இதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ இதை மிரட்டுறதுக்காக பெட்ரோல் இதுக்கெல்லாம் அவர்களை சேலஞ்ச் பண்ற மிகப்பெரிய நாடாக சீனா வளர்ந்துருக்கு. சீனா எப்படி பண்ணுதுன்னு பார்த்தா, ஒண்ணு அவங்களுடைய மேனுஃபேக்சரிங், ரெண்டாவது அவங்களுக்கு பெட்ரோல் கம்மியா விலைக்கு கிடைக்கிற மாதிரி சில நாடுகளை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒன்னு ரஷ்யா, ரெண்டாவது வெனிசுலா, மூணாவது ஈரான். ஸோ வெனிசுலாவை இவர் பிடிச்சிக்கிட்டார். ஸோ இப்போ வெனிசுலால தான் கம்மி ரேட்டுக்கு போகாது. இப்போ ஈரானை பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. ரஷ்யாவுக்கு ஏற்கனவே பல தாக்குதலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பெட்ரோலை சீனாவுக்கு போச்சுன்னா அவங்களும் மார்க்கெட் விலையை நோக்கி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சீனா இந்த வேகத்துல போக முடியாது. அவங்க கம்மி ரேட்டுக்கு டம்ப் பண்ண முடியாது. ஸோ சீனாவை அடக்கணும்னு பண்ணா, சீனாவை அடக்கணும்னா இன்னொன்னு உற்பத்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க யூடியூப் வீடியோ போடணும்னா உங்களுக்கு உங்க ஏஜ் குரூப்ல கேட்கிற மாதிரி ஆட்களை சேர்க்கணும். இந்தியாவுடைய 140 மக்களுடைய சராசரி வயது 29, சீனாவுடையது 39, ஐரோப்பால 58, 59 தாண்டிடுச்சு. ஸோ இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிற நாடு தான் வளமுடைய நாடு. ஸோ இந்தியா தான் உலகத்தில் 29 வயசுல அதிகமாக, அதே சமயத்துல அறிவாற்றலும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போறது. இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் ஸ்டெம் என்பார்கள், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். அமெரிக்காவை சேர்ந்த உள்ளூர் மாணவர்கள் எல்லாம் ஆர்ட்ஸு, லிட்ரேச்சர்னு படிக்கிறான். எவனும் ஸ்டெம்முக்கு வரல. இங்க இருந்து போற என்ஆர்ஐகளும் வெளிநாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அத்தனை டெவலப்மெண்ட், அதாவது ஐடில அமெரிக்கா நம்பர் 1. இன்னைக்கு கூகுளா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாம் நம்ம யூஸ் பண்றது அமெரிக்கன் கம்பெனி. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் டெவலப் பண்றவங்க 100க்கு 10க்கு 4 பேர் இந்தியனா இருக்கிறான். அமெரிக்காவுடைய விண்வெளித்தனம் நாசால 43% இந்திய விஞ்ஞானிகள். அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்ல 34% இந்தியர்கள். ஸோ இந்தியாவுடைய அறிவு அவர்களுக்கு தேவை. ஸோ பட் அவருக்கு என்னன்னா, நான் சொன்னா கேட்கணும்.